வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் இடமாற்றத்தில் பழிவாங்கல்கள். எம்பிக்களிடம் முறையிட்ட சங்கம். 3 மாதங்களுக்கு மின்கட்டண திருத்தம் இல்லை. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். தங்காலை கடற்பரப்பில் மிதந்த போதைப்பொருள் பொதிகள். அரசு இணையதளங்கள் முடக்கம். இலங்கையின் இணையதள பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தல். விசேட தேவையுடையோருக்கான சர்வதேச தின தேசிய விழா இம்முறை யாழில் வெளிநாட்டு மோகம் காட்டி மோசடி செய்தவருக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்ல யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் உதவி. 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதாள உலக சொத்துக்கள் அரசாங்கம் வசம். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்று 2வது நாளாகவும் வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இன்றைய போராட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினர். முன்பதாக ஆசிரியர் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும் தற்போதுள்ள ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் தலையீடு மற்றும் பழிவாங்கல் காணப்படுவதுடன் அரசாங்கத்தின் கீழ் சில அதிகாரிகள் அவர்களின் சுயலாபத்திற்காக செயற்படுவதை நிறுத்துமாறும் கோரியே தாம் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் தெரிவித்தனர். ஆளுநரே என்பிபி அரசாங்கத்திற்கு நீ அடிமையா என ஆசிரியர் சங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கம் இன்றைய தினம் காலை வடமாகாண ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆசிரியர்களின் இடமாற்ற கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறு கோரியும் அரசியல் தலையீடுகளை உடன் நிறுத்துமாறும் இந்த போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த 3 மாதங்களுக்கு மின்சார கட்டணங்களில் திருத்தம் இருக்காது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPL சந்திரலால் வெளியிட்டுள்ளார். இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான 3ஆம் பாதிக்கான மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று காலை அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார சபையின் மறுசீரமைப்பு முறையாக முன்னெடுக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் மின்கட்டண உயர்வை தடுக்க முடியாது என இலங்கை மின்சார சபை சுயாதீன தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. இலங்கை மின்சார சபையானது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான 4வது காலாண்டிற்காக 6.8% மின்கட்டண அதிகரிப்பை முன்மொழிந்திருந்தது. இந்த முன்மொழிவு தொடர்பில் நாட்டில் உள்ள அனைத்து மாகாணங்களிலும் பொதுமக்களின் கருத்துகள் மற்றும் பரிந்துரைகளை பெறும் செயல்முறை நடைபெற்றது. தங்காலை கடற்பரப்பில் மிதந்து காணப்பட்ட சுமார் 30 போதைப்பொருள் பொதிகள் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தங்காலை கடற்படை ரோந்து படகு மூலம் குறித்த போதைப்பொருள் பொதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். கடற்படை ரோந்து படகில் உள்ள கடற்படை அதிகாரிகள் போதைப்பொருள் இருப்பை தரையிறக்கியுள்ளனர். இந்த நிலையில் அவை தங்காலை கடற்தொழில் துறைமுகத்திற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவ்வாறு கடற்பரப்பில் மிதந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டவை ஐஸ் போதைப் பொருளாக இருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தங்காலை தலைமையக காவல்துறை அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக அரசு இணையதளங்கள் முடக்கப்பட்டுள்ளமையானது இலங்கையின் இணையதள பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. அரசு இணையதள சேவைகள் மற்றும் காவல்துறையின் சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்பு உள்ளிட்ட முக்கிய இணையதள அமைப்புகளும் முடக்கப்பட்டுள்ளன. இந்த செயலிழப்பானது தனிப்பட்ட மற்றும் நிறுவன தரவுகளை பாதிக்கக்கூடியதாக மாறலாம் என இணைய பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட அமைப்புகளை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பொதுமக்கள் தமது அத்தியாவசிய அலுவலக சேவைகளை முன்னெடுப்பதிலும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசேட தேவையுடையோருக்கான தேசிய நிகழ்வானது இம்முறை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசேட தேவையுடையோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி ஜனாதிபதியின் பங்கு பற்றுதலுடன் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள விசேட தேவையுடையோருக்கான தேசிய விழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்று காலை 10:30 மணியளவில் மாவட்ட செயலக அரசு அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது.
விசேட தேவையுடையோருக்கான தேசிய விழாவானது இம்முறை யாழ்ப்பாணத்தில் நடைபெறுவதோடு இந்த நிகழ்வில் வடமாகாணத்தின் 5 மாவட்டங்களில் இருந்து விசேட தேவையுடையோர் சுமார் 650 பேரின் பங்கு பெற்றுதலுடன் யாழ்ப்பாணம் கலாசார மண்டபத்தில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் மேலதிக செயலாளர் ராதா நாணயக்கார், மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் மு நந்தகோபாலன், அங்கவீனமுற்ற நபர்களுக்கான தேசிய செயலக பணிப்பாளர் ஜெயமாலி விக்ரமராட்சி, மேலதிக அரசு அதிபர் கே சிவகரன், மேலதிக அரசு அதிபர் ப ஜெயகரன், பிரதம கணக்காளர் எஸ் கிருபாகரன், திட்டமிடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன், உதவி மாவட்ட செயலாளர் தர்ஷினி, அதேபோல சேவைகள் திணைக்கள பணிப்பாளர், கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் உதவி ஆணையாளர், சமூக சேவைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர் என பலரும் கலந்து கொண்டனர். வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கான பணத்தினை பெற்று மோசடி செய்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த உத்தரவானது யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் ஒருவருக்கே விடுக்கப்பட்டுள்ளது. இவருக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் 4 முறைப்பாடுகளும் வவுனியாவில் 4 முறைப்பாடுகளும் காணப்படுகின்றன. அந்த வகையில் இது குறித்து யாழ்ப்பாணம் மாவட்ட நிதிசார் குற்றத்தடுப்பு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரை மல்லாக்கம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ள இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களை விரைவில் இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் கணேமுல்ல சஞ்சீவ் சுட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தேடப்பட்டு வந்த இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடன் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரில் கெகல்பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய ஒருவரும் அடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம், கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் நேபாள காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதலின் போது இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். வழக்கு விசாரணைக்காக கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ் சாட்சி கூண்டில் நின்றபோது சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை கெகல்பத்ர பத்மேயின் உத்தரவின் பேரில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் அதற்கு உதவி புரிந்த பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் சட்ட புத்தகத்திற்குள் மறைத்து வைத்து துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கி ஒன்றை கொண்டு சென்று வழங்கியதாக கூறப்பட்ட இசாரா செவ்வந்தி இதுவரை காலம் தலைமறைவாகியிருந்தார். இந்த நிலையில் அண்மையில் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட கெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இசாரா செவ்வந்தி நேபாளத்தின் காத்மண்டு நகரை அண்மித்த பகுதியில் தொடர்மாடி குடியிருப்பொன்றில் தங்கியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. கெகல்பத்ர பத்மேவுடன் செயற்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஜே.கே. பாய் என்பவரின் உதவியுடன் இசாரா செவ்வந்தி நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார். கணேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்டு 4 நாட்களின் பின்னர் இசாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு சென்றுள்ளதுடன் அங்கு 3 வாரங்கள் தங்கியிருந்துள்ளார். அதன் பின்னர் இந்தியாவிலிருந்து அவர் நேபாளத்திற்கு சென்று தலைமறைவாகியிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் இசாரா செவ்வந்திக்காக கெகல்பத்ர பத்மே பல லட்சம் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. 2021 மற்றும் 2024 இடையில் அரசாங்கம் இதுவரை 3902 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதாள உலக குற்றவாளிகளின் சொத்துக்களை கைப்பற்றியுள்ளது. குறித்த தகவலை காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல் கண்காணிப்பாளர் உதயகுமார் வுட்லர் வெளியிட்டுள்ளார். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் 730 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் செயலற்ற நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அந்த சொத்துக்களையும் கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஊடக பேச்சாளர் கூறினார். இந்த நிலையில் முடக்கப்பட்ட சொத்துக்களில் 354 பவுன் தங்கம், 72 கார்கள், 35 சொகுசு வீடுகள், 37 ஏக்கர் நிலம் மற்றும் 670 ரூபாய் மில்லியன் ரொக்கம் ஆகியவை அடங்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர் இடமாற்றத்தில் பழிவாங்கல்கள். எம்பிக்களிடம் முறையிட்ட சங்கம். 3 மாதங்களுக்கு மின்கட்டண திருத்தம் இல்லை, மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். தங்காலை கடற்பரப்பில் மிதந்த போதைப் பொருள் பொதிகள். அரசு இணையதளங்கள் முடக்கம். இலங்கையின் இணையதள பாதுகாப்பிற்கு பாரிய அச்சுறுத்தல். விசேட தேவையுடையோருக்கான சர்வதேச தின தேசிய விழா இம்முறை யாழில் வெளிநாட்டு மோகம் காட்டி மோசடி செய்தவருக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்ல யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் உதவி. 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பாதாள உலக சொத்துக்கள் அரசாங்கம் வசம். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.